வணக்கம் வியூவர்ஸ். நம்மள எல்லாருமே காதல் அப்படின்னு சொன்ன ஒரு பூரிப்பு வரலாம். அந்த பரிசத்தை கண்டிப்பா எல்லாருமே சுவாசிச்சிருக்க முடியும் வாழ்நாள். அது மனைவி மூலமாவும் இருக்கலாம், தாய் மூலமாவும் இருக்கலாம், அது உங்களோட கணவர் மூலமாகவும் இருக்கலாம். இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் அன்போட மிகுதியான ஒரு விஷயம் தான் காதல். இந்த காதல் இந்த காலகட்டத்துல கொச்சப்படுத்தப்பட்டிருக்கலாம். அது காமம் மட்டும்தான் காதல் அப்படின்னு மாறி இருக்கலாம். பட் அது கூடிய விரைவில் மாறலாம். உண்மையான காதலை பத்தி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உண்மையான காதல்னா இந்த ஷாஜகான் மும்தாஜ் மேல வச்ச காதல் இன்னைக்கு வரையும் அழியலைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உண்மை காதல் என்னைக்குமே அழிய போறது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காதலால தாங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடப்படுற வேலண்டைன்ஸ் டே சொல்லப்படுற காதலர் தினம் கொண்டாடுவோம். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த காதலர் தினத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு கருப்பு கதையை தான் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க கொண்டாடுற காதலர் தினம் எவ்வளவு புனிதமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம பண்ற காதலோட புனிதத்தை இன்னைக்கு வீடியோல நீங்க புரிஞ்சுப்பீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். காதலர் தினம் உருவானது எப்படி? இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். வியூவர்ஸ், அது எங்க தொடங்குச்சுன்னா 2000 வருடத்துக்கு முன்னாடி ரோமன்ல தாங்க. அங்க இருந்த மக்கள்லாம் பிப்ரவரி 13 இருந்து 15 வரைக்கும் ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. அந்த பண்டிகை பேர் தான் லூப்பர் கேலியா. இந்த பண்டிகையோட ஸ்பெஷல் என்னன்னா, அங்க இருந்த மகப்பேறு கடவுளை கொண்டாடுற ஒரு பண்டிகையா தாங்க இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்க இருந்த மக்கள் காதல் அவ்வளவு நேசிச்சாங்க. அங்க இருந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதலும் திருமணமும் இங்கதான் நிச்சயிக்கப்பட்டது. காரணம் எப்படி தெரியுமாங்க? கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது எப்படின்னா, அங்க இருந்த ஒரு குழுவையில பேப்பர்ல பெண்களோட பேரை எழுதி போட்டுருவாங்க. அதுக்கடுத்து குளிக்கிட்டு அதுல இருந்து எடுக்கிற ஒரு பேப்பர்ல எந்த பெண்ணோட பேர் வருதோ, எந்த மகன் அந்த பேப்பரை எடுத்தானோ அவங்க 2 பேரும் காதலிப்பாங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா அங்க இருந்து பிரிஞ்சிருவாங்க. பிடிச்சிருந்தா அடுத்து கல்யாணம் எல்லாமே நடக்கும், சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவாங்க. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நாங்க இன்னைக்கு நீங்க டேட்டிங் ஆப்பா பாக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க, அதை அப்பவே ரோமன் காலத்திலேயே இதை ட்ரை பண்ணிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் தாங்க ரோமன். அங்க காதலை ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்தி காதலை வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தாங்க AD 200 கிட்ட ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்னா, இந்த காலகட்டத்தில் தாங்க ஒரு கொடூரமான ஆட்சி தொடங்குது. அதுதாங்க கிளாடியஸ் II அப்படின்னு சொல்ற ஒரு மன்னரோட ஆட்சி. இந்த மன்னரோட ஆட்சியில ரொம்ப கொடூரங்கள் நடக்குதுங்க. அது என்னன்னா, கொடூரமான சட்டங்கள், மக்களை நிம்மதியே இருக்க விடுறதே கிடையாது. அதுலயும் அவர் கீழே வேலை செய்யறவங்களும் இவரை பிடிக்காத நிலைமை மாறி இருந்தது அன்னைக்கான ஆட்சி. ஆமாங்க, அவரோட ஆட்சியில தாங்க அங்க இருந்த படத்தளபதிகள் கூட பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது கீழே இருக்க ராணுவ வீரர்களே பல பேர் ராணுவத்திட்டே வெளியே போயிடுறாங்க. இதை நோட் பண்ற கிளாடியஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஒரு முடிவு தாங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடுற வேலண்டைன்ஸ் டே உருவாகவே காரணம். அது என்ன தெரியுமாங்க? அவர் ஒரு சட்டத்தை போடுறாரு. இனிமேல் யாரும் திருமணம் பண்ணிக்க கூடாது, காதலிக்க கூடாது. அதுல என்கேஜ்மெண்ட் சொல்லப்படுற விஷயம் நடந்திருந்தா இப்பவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும். இதுக்கு மேல காதல் சொல்றது நம்ம கண்ட்ரில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல காதல் ஜோடிகளை பிரிக்க ஆரம்பிக்கிறார். பலர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாங்க அங்க ஒரு மனிதன், ஒரு புனிதமான ஒரு மனிதன் இருந்தாங்க. அவர் பேர் தாங்க வேலண்டைன். இவர் என்னன்னா, இந்த ஆட்சியில நடக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா தட்டி கேட்கலன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவரு அங்க இருந்த காதல் ஜோடிகள்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாருங்க. பல காதல் ஜோடிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த விஷயம் எப்படியோ கிளாடியஸ்க்கு தெரிஞ்சிருது. இது எப்படி நடக்கலாம், என்னோட ஆட்சியில ஒருத்தர் எனக்கு எதிராவா அப்படின்னு கோவம் வந்து அவரு நேரா ஒரு காவலாளிகள் போய் அந்த மனிதனை வேலண்டைன்ஸை கைது பண்ணி எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு. அவரை கைது பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கணும். அவரு அதுதான் கரெக்டான, நீங்க செய்யறது எல்லாமே கொடூரம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்றதால ரொம்ப ரொம்ப கோவம் அடைஞ்சு எனக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமான தண்டனை விதிக்கிறாரு. அது என்ன தெரியுமா? எந்த மக்களுக்காக அவர் போராடணும் அதே மக்களால கல்லால் அடிக்கப்பட்டு அவரோட கழுத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாரு. இது கேட்ட மக்களும் கஷ்டப்பட்டாரு, அவரும் கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு சிறையில போடுறாங்க. இது வரைக்குமே அந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கான காரணம் உருவாகலைங்க. இதுக்கடுத்து ஒரு விஷயம் நடந்தது. அதுதாங்க, அது கண்டிப்பா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுக்கடுத்து அந்த சிறையில இருந்த வேலண்டைன்ஸ்க்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க. அதுதான் என்னன்னா, இந்த சிறையில இருந்த சிறை காவலரோட தன்னோட மகள், கண்ணு தெரியாத மகளுக்கும் வேலண்டைன்ஸ்க்கு ஒரு அற்புதமான புனிதமான ஒரு காதல் உருவாகுதுங்க. அவங்க பார்வையாலும் சின்ன சின்ன வார்த்தைகளாலும் பேசிக்க மட்டும்தான் முடியும். அதுலயே அவங்க காதலிக்கிறாங்க. அந்த காதல் ரொம்ப ரொம்ப புனிதமா மாறுது. அவங்க 2 பேருக்குள்ள இந்த காதலோட சிறிய காலமா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப புனிதமான காதலா மாறுது. இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்னு தெரியுமா? அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க, அதை நிறைவேற்ற போறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த கேட்கிறாங்க, ஒரு பேப்பரை கொடுங்க, என்னோட காதலிக்கு ஒரே ஒரு லெட்டர் எழுதணும்னு கேட்கிறாரு.
அதுக்காக கொடுக்கப்பட்ட லெட்டர்ல அவர் காதலிக்காக ஒரு எழுதிட்டு கொடுத்துட்டு போனாருங்க. அந்த லெட்டர் எழுதிட்டு அந்த லாஸ்டா எழுதின ஒரு வேர்டு, அந்த விஷயத்தால தாங்க இன்னைக்கு நீங்க வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுக்குற விசிட்டிங் கார்ட்ஸ், அந்த காதலர் தின கார்டுகள் இருக்குதுங்க, அது உருவாச்சு. அது என்ன நான் கடைசியில சொல்றேன். இதுக்கு அடுத்தது அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு எடுத்துட்டு போய் அந்த காதலியிடம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்மளோட வேலண்டைன்ஸ்க்கு மரண தண்டனையா மக்களாலேயே கல்லால் வீசப்பட்டு அவர் கழுத்தை வெட்டி ஏடி 269 அவரோட கழுத்தை வெட்டப்பட்டு மரணத்தை தழுவுறாரு. இது என்னதான் மறந்து இருந்தாலும் அவர் எழுதின கடிதத்தை படிச்ச அந்த காதலிக்கு துயரம் சொல்றது ரொம்ப ரொம்ப முடியலங்க. ஏன்னா அப்பேற்பட்ட வரிகளால் எழுதியிருந்தார். நான் இல்லைனா கூட நீ சந்தோஷமா இருக்கணும், கடவுள் உன்னை கண்டிப்பா பார்த்துப்பாரு, என் மேல இருந்த காதல் கண்டிப்பா உண்மையானது அப்படின்னு சொல்லி பல வரிகளை எழுதி அவரோட காதல் அங்க நிரூபிச்சாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் எழுதின ஒரு லாஸ்ட் வரி என்னன்னு கேட்டீங்க, அது என்ன தெரியுமாங்க? ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்ற. அதை தான் இன்னைக்கு நீங்க உன்னுடைய காதலன், உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேம போட்டு இன்னைக்கு நீங்க காதலை பரிமாறுவீங்க. அந்த விஷயம் அங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட அந்த மரணத்துக்கு பிறகும் அந்த காதல் வாழ்ந்துதான் கண்டிப்பா வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதை கவனிச்ச பல கவிஞர்கள் அவங்களோட கவிதைகள்ல வேலண்டைனை பத்தி பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது பரவி 18ஆம் நூற்றாண்டுல அவரை சிறப்பிக்கிற விதமா பல வேலண்டைன்ஸ் டே அந்த அவங்க ஆல்ரெடி லூப்பர் கேலியான்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதுல February 14 ஒண்ணு இருந்ததுங்க, அந்த டேவை ஸ்பெசிபிக்கா வேலண்டைன்ஸ் டேவா அறிவிக்கிறாங்க. அது அந்த காதலர் தினம் அவரை பாராட்டுற விதமா காதலர் தினத்தை அன்னில இருந்து கொண்டாட ஆரம்பிக்குது. அது காலப்போக்கில் அது பெரிய பிசினஸா மாறி இன்னைக்கு நீங்க பாக்குற $1 பில்லியன் பிசினஸா விசிட்டிங் கார்டு என்ன ரோஸ் என்ன பயங்கரமான ஒரு விஷயமா மாறி இருக்குங்க. அந்த புனிதமான காதலால உருவானதுனாங்க இன்னைக்கு நீங்க பாக்குற வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த காதலர் தினத்தை கொண்டாடுற அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் உங்க காதல் வெற்றி பெற்று திருமணத்துல முடிய என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த காதலை கொச்சப்படுத்துற மாதிரி காமம் மட்டும்தான் காதல்னு இருப்பாங்க. கண்டிப்பா உணர்ந்து உண்மையான காதல் என்ன அந்த சுவாசத்தை கண்டிப்பா சுவாசிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அப்பதான் உண்மையான காதலை எதிர்காலத்துல அடுத்த ஜெனரேஷன்ல புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா காதல்னு சொல்றது அழிஞ்சே போயிடுவாங்க, அது ஒரு காம பொருளா மாறலாம். ஸோ நீங்க எல்லாருமே இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பட்டன் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப்னு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது என்னோட வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் ஒரு ஊந்துதலா இருக்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். எதனா கமெண்ட் பண்ணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ். தேங்க்யூ.